இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் பாஜகவின் ஒவ்வொரு தொண்டனுக்கும் மிக மிக முக்கியமான தேர்தல். டெல்லியில் ஆட்சி அமைத்தது போல 2026 தமிழகத்தில் பாஜகவின் ஆட்சி மலரும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா உறுதி. திமுக ஆட்சியை மக்கள் தூக்கி எறிய காத்துக் கொண்டிருப்பதாக அமித் ஷா பேச்சு. தேர்தல் வாக்குறுதியில் 10% கூட நிறைவேற்றவில்லை எனவும் குற்றச்சாட்டு. திமுக அரசு ஊழல் மட்டுமே செய்து வருகிறது என அமித் ஷா குற்றச்சாட்டு. மத்திய அரசிடம் பெறும் நிதியை மற்ற விஷயங்களுக்காக திமுக செலவழிப்பதாகவும் சாடல். மதுரையில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டம் நிறைவு. 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற ஆலோசனையில் கூட்டணி மற்றும் சட்டப்பேரவை தேர்தல் வியூகம் குறித்து முக்கிய ஆலோசனை. (2026) சட்டப்பேரவை தேர்தல் பணிகளை போர்க்கால அடிப்படையில் தொடங்க வேண்டும். நம்பிக்கையுடன் பணியாற்றுங்கள், இனிவரும் காலம் நமதே என்றும் பாஜக உயர்மட்ட குழு கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா பேச்சு. கூட்டணி கட்சியினருடன் நட்புடனும் இணக்கமாகவும் செயல்பட வேண்டும். மாவட்ட மண்டல வாரியாக மக்கள் பிரச்சினைகள் குறித்து களப்பணியாற்ற வேண்டும் என்றும் பாஜக நிர்வாகிகளுக்கு அமித் ஷா அறிவுறுத்தல். கச்சத்தீவை மீட்பதுடன் தமிழக மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு வேண்டும். மதுரையில் உள்துறை அமைச்சர் அமித் ஷாவிடம் கோரிக்கை மனு அளித்த மதுரை ஆதீனம். மதுரையில் அண்ணாமலை நயினாருடன் ஆலோசனை நடத்திய அமித் ஷா இருவரிடமும் தனித்தனியாக ஆலோசனை நடத்தியதாக தகவல். மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தரிசனம். கோயில் நிர்வாகத்தின் சார்பில் அமித் ஷாவுக்கு பூரண கும்ப மரியாதை. உள்துறை அமைச்சர் அமித் ஷா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சாமி தரிசனம். நாட்டின் வளர்ச்சிக்காகவும் அனைத்து குடிமக்களுக்காகவும் அம்மனிடம் பிரார்த்தனை செய்ததாக எக்ஸ் பக்கத்தில் பதிவு. அமித் ஷா வருகையால் பதற்றமோ பயமோ திமுகவுக்கு இல்லை என அமைச்சர் சேகர்பாபு விளக்கம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை பார்த்துதான் ஒன்றியமே பதற்றத்தில் உள்ளதாகவும் விமர்சனம். நிலை ஏற்பட்டிருக்கின்றது. எங்கள் முதல்வரை பார்த்துதான் ஒன்றியமே இன்று பதற்றத்தோடு இருக்கின்றது என்பதற்கு அமித்ஷாவுடைய வருகையே ஒரு எடுத்துக்காட்டு. செயல்பட்டு அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது என எடப்பாடி பழனிசாமி உறுதி. இன்னும் பல கட்சிகள் கூட்டணியில் இடம்பெறும் எனவும் நம்பிக்கை. இன்னும் பல கட்சிகள் விரைவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே இடம்பெறும், கூட்டணியிலே இடம்பெறும். சட்டமன்ற தேர்தலில் சுமார் 200 இடங்களில் வெற்றி பெறுவோம் என மு.க.ஸ்டாலின் சூளுரைப்பது பகல் கனவு என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். 2026 அதிமுக கூட்டணியை வெற்றி பெறும் எனவும் திட்டவட்டம். சூளுரைத்துக் கொண்டிருக்கின்றார். ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் காண்பது பகல் கனவு என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். உள்துறை அமைச்சர் அமித் ஷாவை நான் சந்தித்தது இல்லை. அமித் ஷாவின் தமிழக வருகை குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு பாமக நிறுவன மருத்துவர் ராமதாஸ் பேட்டி. பிரதமர்களோடு தொடர்பில் இருந்தவன் இப்பொழுது மரியாதைக்குரிய மோடி அவர்கள் எனக்கு நெருங்கிய நண்பர். இப்பொழுது இருக்கிற பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், அவர் நான் சந்தித்ததில்லை, ஆனாலும் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன்.
அவரும் ஒரு பெரிய இந்தியாவை முன்னுக்கு முதல் நம்பராக உலக அளவில் கொண்டு போகணுன்றதை அவரும் ஹோம் மினிஸ்டரும் பிரைம் மினிஸ்டரும் சேர்ந்து செயல்படுகிறார்கள். அதனால் அவர்களுக்கு நம்முடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு நீங்கள் அவரை வாழ்த்துறீங்களா? சட்டப்பேரவை தேர்தலில் யாரோடு கூட்டணி என்பது குறித்து இப்போது சொல்ல முடியாது. தேசிய கட்சி அல்லது மாநில கட்சியுடன் கூட கூட்டணி அமையலாம் என்றும் ராமதாஸ் சூசகம். கூட்டணி யாரோடு, எப்போது, எப்படி, ஏன், இந்த கேள்விக்கெல்லாம் இப்பொழுது சொல்ல முடியாது. எப்படியும் ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் அது தெரிய வரும். காத்துக்கொண்டிருக்கிறோம். இல்ல மத்திய ஆளும் தலைமையா மாநிலத்தில் ஆளும் தலைமையில கூட்டணி? மத்தியில் ஆட்சி அமைஞ்சாச்சு. இல்ல கூட்டணியில மாநிலத்தில் தான் இப்ப நடக்க போகுது. மாநில கட்சியோட தேசிய கட்சியோட கூட்டணி மாநில கட்சியோட இருக்குமா இல்ல தேசிய கட்சியோட இருக்குமா? அது எப்படி வேணாலும் இருக்கலாம். அன்புமணியுடன் சமரச பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதா? அதெல்லாம் ரகசியம்பா, சொல்றதுக்கில்லை என செய்தியாளர்களிடம் சிரித்தவாறு கூறிய ராமதாஸ். மத்திய அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் வந்து தைலாபுரத்தில் சந்திச்சாரு. அப்ப என்ன பேசுனீங்க சார்? சார் இப்ப அது உடன்பாடு ஏற்பட்டதா சார் உங்களுக்குள்ள ஒரு மோதல்? சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும். கோயிலுக்கு செல்வது மதவாதம் எனில் நாங்கள் செய்வதும் மதவாதம்தான் என தமிழிசை ஆவேச பேச்சு. கேட்டு இந்த மண்ணில் சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ கைகள் உயர்கிறதோ இல்லையோ தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும். தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும். தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும். வெல்கவேல். தமிழகத்தில் திமுகவுக்கு மாற்றாக எதிர்க்கட்சி கூட்டணி இன்னும் உருவாகவில்லை என திருமாவளவன் திட்டவட்டம். அடுத்தடுத்து தமிழகம் வரும் அமித்ஷா பலமான கூட்டணியை உருவாக்க முயற்சி செய்வதாக பேட்டி. திமுக கூட்டணிக்கு மாற்றாக ஒரு கூட்டணி தமிழ்நாட்டில் எதிர்கூட்டணி உருவாகவில்லை. அடுத்தடுத்து அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வருகிறார், கூட்டணியை உருவாக்க முயற்சிக்கிறார். அதிமுக மட்டுமே பாஜக வலையில் சிக்கியிருக்கிறது. வேறு எந்த கட்சியும் இன்னும் அதற்கு உடன்படவில்லை. ஆகவே எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டணி வடிவத்தை கூட இன்னும் பெறவில்லை என்பதுதான் இந்த நிமிடம் வரையில் இருக்கிற யதார்த்தமான உண்மை. தமிழகத்தில் முருகனை வைத்து அரசியல் செய்து விடலாம் என்ற பாஜகவினரின் எண்ணம் பலிக்காது. மத அரசியல் செய்யாமல் பாஜகவினர் மக்கள் நல அரசியலா செய்கிறார்கள் என்றும் சீமான் சரமாரி கேள்வி. பிஜேபியின் அரசியல் மத அரசியல் இல்லாம மக்கள் நல அரசியலா? அதெல்லாம் வாய்ப்பில்லை ராஜா. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் திடீரென பரவலாக கனமழை. வெப்பத்தின் தாக்கம் சற்று தணிந்ததால் மக்கள் நிம்மதி. சென்னை வானகரத்தில் மின்சார கம்பம் மீது ராட்சத பேனர் சரிந்து விழுந்ததால் பரபரப்பு. பலத்த காற்றுடன் கூடிய கனமழையால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் அச்சம். கடலூர் மாவட்டத்தில் குவியல் குவியலாக வைத்துள்ள நெல் மணிகள் மழை வெயிலில் சேதமடைந்து வீணாவதாக விவசாயிகள் வேதனை. 25 நாட்களுக்கு மேலாக கொள்முதல் செய்யாமல் அதிகாரிகள் தாமதப்படுத்தி வருவதாகவும் குற்றச்சாட்டு. வார விடுமுறையை முன்னிட்டு உதகையில் குவிந்த சுற்றுலா பயணிகள். அரசு தாவரவியல் பூங்கா, தொட்டபெட்டா காட்சி முனை உள்ளிட்ட இடங்களை கண்டு ரசிப்பு.
காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே தங்களுக்காக தொடங்கப்பட்ட குருகுலம் வியாபார நோக்கத்துடன் செயல்படுவதாக நரிக்குறவர் சமூக மக்கள் புகார். குழந்தைகளுடன் பள்ளியை நரிக்குறவர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் பகுதியில் தூண்டில் வளைவு பாலம் அமைத்து தர மீனவ மக்கள் வலியுறுத்தல். 100க்கும் மேற்பட்ட படகுகளை நடுக்கடலில் நங்கூரமிட்டு நிறுத்தி வைத்திருக்கும் காட்சிகள் வைரல். விடுமுறை நாளை ஒட்டி கன்னியாகுமரி கடற்கரையில் குவிந்த சுற்றுலா பயணிகள் சூரிய உதயத்தை கண்டு களித்ததுடன் குடும்பத்தினருடன் கடலில் குளித்து உற்சாகம். வேலூர் தீர்த்தகிரி வடிவில் சுப்பிரமணிய சாமி கோயில் உட்பட தமிழகம் முழுவதும் பல்வேறு கோயில்களில் விமரிசையாக நடைபெற்ற கும்பாபிஷேக விழா. திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். திருப்பெரும்பூர் மற்றும் நத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கோயில்களில் நடைபெற்ற தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. எறும்பூஸ்வரர் கோயில் தேரோட்டத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் வழிபாடு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களில் இருந்தும் குவிந்த பக்தர்கள் 3 மணி நேரத்திற்கும் மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். டெல்லியில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைத்து ஓராண்டு நிறைவடைவதன் எதிரொலி. தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என கூறி இளைஞர்கள் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். பரமத்தி வேலூரில் சாமியாத்தாள் என்ற பெண் கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வு அதிர்ச்சி அளிக்கிறது. தனியாக வசிக்கும் வயதானவர்களை குறிவைத்து நடைபெறும் படுகொலைகள் தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தல். விவசாயிகளின் நலன் காக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கிறது மத்திய அரசு. அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தையில் வேளாண் திட்டங்களுக்கான லாபம் குறித்து பேசப்படும் என்றும் மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் உறுதி. ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டத்தின் போது 11 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் முதலமைச்சர் சித்தராமையா பதவி விலக வலியுறுத்தல். பெங்களூரு சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள காந்தி சிலை முன்பு பாஜகவினர் ஆர்ப்பாட்டம்.